உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் ஆனி மாத ராசி பலன்கள். கலியுகாப்தம் 5126 குரோதி வருடம் 15/6/2024 முதல் 16/7/2025 வரைக்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு ப. மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர வாரியான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வித்யாகாரகனான புதன், இரத்தக்காரகனான செவ்வாய் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு வெற்றி பெறும் திறமை இருக்கும். பிறக்கும் ஆனி மாதம் உங்கள் நிலையில் முன்னேற்றங்களை உண்டாக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சுக்கிரன் பொருளாதார நெருக்கடிகளை நீக்குவார். பொன்பொருள் சேர்க்கையை அதிகரிப்பார். எதிர்பார்த்த வரவை வழங்குவார். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதால் படபடப்பு, டென்ஷன் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். அரசு விவகாரங்கள் தள்ளி போகும் என்றாலும் லாபஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். விவசாயிகளின் விருப்பங்கள் பூர்த்தியாகும். ரியல் எஸ்டேட், கெமிக்கல், பில்டர், ஹோட்டல், பிரிக்ஸ் தொழில் புரிவோருக்கு லாபம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் சாதகமாகும். சிலர் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வீர்கள். ஆரோக்கியம் சீராகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நெருக்கடிகள் ஏற்படாமல் போகும். மாணவர்களின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 18, 23 மற்றும் 27, ஜூலை 5, 9 மற்றும் 14. பரிகாரம்: நரசிம்மரை வழிபட நன்மை அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஆனி மாத பலன்கள். யோகக்காரகன் ராகு, கல்விக்காரகன் புதன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அறிவாற்றலும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்கும். பிறக்கும் ஆனி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே சஞ்சரிக்கிறார். ஆகையால் எந்த ஒரு செயலையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்துவது நன்மையாகும். மற்றவரால் சாதிக்க முடியாத காரியங்களையும் இப்போது உங்களால் சாதிக்க முடியும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இழுபறியாக இருந்த வரவு வந்து சேரும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். சனி பகவான் வக்கிரமடைவதால் செயல்களில் நிதானம் அவசியம். குருவின் பார்வைகள் 4, 6 மற்றும் 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். செல்வாக்கு உயரும். பணியாளர்களின் விருப்பம் நிறைவேறும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் தரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 22, 23, ஜூலை 4, 5, 13 மற்றும் 14. பரிகாரம்: மீனாட்சி அம்மனை வழிபட நன்மை அதிகரிக்கும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ஞானக்காரகன் குரு, வித்யாகாரகன் புதன் அம்சத்தில் பிறந்து அறிவாற்றலால் வெற்றி பெறும் உங்களுக்கு பிறக்கும் ஆணி புதிய பாதையை காட்டும். உங்கள் நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை வழங்க இருக்கிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை விளக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இப்போது கிடைக்கும். உடல்நிலை சீராகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். போட்டியாளர்கள் உங்களிடம் சரணடைவார்கள். பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்கிரமடைந்தாலும் குருவின் பார்வைகளால் விருப்பங்கள் நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் வருமானம் பல வகையிலும் வரும். விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். மாணவர்களின் மேற்கல்வி முயற்சி நிறைவேறும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 21, 23 மற்றும் 30, ஜூலை 3, 5, 12 மற்றும் 14. பரிகாரம்: குரு பகவானை வியாழனன்று வழிபட வாழ்வு வளமாகும். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.